மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற பாடம் கணக்கு பதிவியல்ல அலகு 3 முதன்மை பதிவேடுகள். வணிக நடவடிக்கைகளை எவ்வாறு குறிப்பேட்டில் பதிவு செய்வது அப்படின்றத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா குறிப்பேட்டோட மாதிரி படிவம். குறிப்பேடு என்பது நாள், விபரம், பேரேட்டு பக்க எண், பற்று மற்றும் வரவு ஆகிய பத்திகளை உடையது. பொதுவாக வணிக நடவடிக்கைகள் 3 வழிமுறைகளில் நடைபெறலாம். அதில் முதலாவது வருவது என்னன்னு பாத்தீங்கன்னா ரொக்கம் சார்ந்த வணிக நடவடிக்கை. ரொக்கம் சார்ந்த வணிக நடவடிக்கை அப்படின்னா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா வணிக நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் பொழுது அதற்கான பண பரிமாற்றம் அவ்விடத்திலேயே நடைபெறும். எடுத்துக்காட்டாக நம்ம 1 லட்ச ரூபாய் மதிப்புள்ள சரக்கு வாங்குறோம். அப்போ 1 லட்ச ரூபாய் மதிப்புள்ள சரக்குகளை வாங்கும் பொழுது நம்ம சரக்குகளை பெற்றுக்கொண்டு அந்த சரக்கிற்குரிய மதிப்பு எவ்வளவுமா ரூபாய் 1 லட்சத்தை நம்ம யார்கிட்ட இருந்து சரக்கு வாங்குறோமோ அந்த நபருக்கு உடனே கொடுத்துருவோம். இதுதான் இது ரொக்கம் சார்ந்த வணிக நடவடிக்கை. இந்த ரொக்கம் சார்ந்த வணிக நடவடிக்கை அதை அடிப்படையாக கொண்டு நம்ம என்ன சொல்லலாம்னா எளிதாக குறிப்பேட்டு பதிவினை மேற்கொள்ளலாம். அது எப்படி பண்ணலாம் அப்படின்றத சொல்றேன், கொஞ்சம் நல்ல கவனமா கவனிச்சுக்கோங்க. இப்போ எந்த ஒரு வணிக நடவடிக்கையின் மூலமாக நமது வியாபாரத்திற்கு வருமானம் என்றால் அல்லது ஆதாயம் என்றால் ரொக்க கணக்கை பற்று செய்ய வேண்டும். அடுத்த கேள்வி உடனே வரணும், அப்ப எந்த கணக்கு சார் வரவு வைக்கணும் அப்படின்ட்டு. எந்த கணக்கை வரவு வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எதன் மூலமாக நமக்கு வருமானம் வருதோ அந்த குறிப்பிட்ட எந்த ஹெட்டிங் சரியா, எதன் மூலமாக வருமானம் வருதோ அந்த குறிப்பிட்ட கணக்கை வரவு செஞ்சணும், அவ்வளவுதான். எடுத்துக்காட்டாக பங்காதாயம் பெற்றது. பங்காதாயம் பெற்றது அப்படின்னா நமது வணிகத்திற்கு ஒரு வகையான வருமானம். அப்ப நமக்கு என்னது வருமானம்? நான் என்ன சொல்லியிருக்கேன், வருமானம் என்றால் ரொக்க கணக்கு என்ன செய்யணும், பற்று செய்யணும். அப்ப எந்த கணக்கு வர வைக்கணும், இதன் மூலமா நமக்கு வருமானம் வருது, பங்காதாயம் மூலமாக வரவு வருது. அப்ப பங்காதாயம் கணக்கு வரவு. அப்ப இதுக்கு என்ன குறிப்பேடுன்னு பாத்தீங்கன்னா ரொக்க கணக்கு பற்று, பங்காதாயம் கணக்கு வரவு. எளிதாக போட்டலாம். அதே போல ஏதாவது செலவு ஏற்படுது அப்படின்னா சிம்பிள் இதுக்கு ஆப்போசிட்ல செலவு ஏற்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொக்க கணக்கை வரவு வச்சிருங்க. அடுத்த கொஸ்டின் உங்களுக்கு வரணும், சரி சார் ரொக்க கணக்கை வர வச்சோம், இப்ப எதை பற்று வைக்கணும் அப்படின்ட்டு. ரொக்க கணக்கை வர வச்சோம்னா எதுக்காக நம்ம செலவு பண்றோமோ அந்த குறிப்பிட்ட செலவு கணக்கை பற்று செய்யணும், அவ்வளவுதான். சரியாமா? எடுத்துக்காட்டாக சம்பளம் வழங்கியது ரூபாய் 10,000. சம்பளம் வழங்கியது நிறுவனத்திற்கு என்னது ஒரு வகையான செலவு. அப்ப செலவு அப்படிங்கும்போது என்ன சொல்லியிருக்கேன், ரொக்க கணக்கை வரவு வச்சிடணும். அப்ப எதை பற்று வைக்கணும், எதன் மூலமாக நமக்கு செலவு வருது, சம்பளம் மூலமாக செலவு வருது. அப்ப சம்பள கணக்கு பற்று. அப்போ இதற்கான பதிவேடு என்ன வரும், குறிப்பேட்டு பதிவு, சம்பள கணக்கு பற்று, ரொக்க கணக்கு வரவு. நல்லா கவனிச்சுக்கோங்கம்மா. ஏதாவது ஒரு வணிக நடவடிக்கையின் மூலமாக நமக்கு வருமானம் என்றால் ரொக்க கணக்கை பற்று செஞ்சிருங்க. எதன் மூலம் வருமானம் வருதோ அதை வரவு செய்யுங்க. அதே போல ஏதாவது ஒரு செலவு என்றால் ரொக்க கணக்கை வரவு செஞ்சிருங்க. எதுக்காக நம்ம செலவு பண்றோமோ அந்த குறிப்பிட்ட கணக்கை பற்று செஞ்சிருங்க, அவ்வளவுதான். சரியாமா? இப்ப பாத்தீங்க அப்படின்னா பின்வரும் நடவடிக்கைகளை ஜவுளி வியாபாரம் செய்யும் மனோகர் அவர்களின் குறிப்பேடுகளில் பதிவு செய்க. 2018 மார்ச் 1 மனோகர் வியாபாரம் தொடங்க கொண்டு வந்த ரொக்கம். இப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க, மனோகர் நமக்கு என்ன கொண்டு வராரு, வியாபாரம் தொடங்க ரூபாய் 60,000 கொண்டு வராரு. அப்போ நமக்கு வருமானமா செலவா, வருமானம். அப்ப என்ன குறிப்பிட்ட பதிவு வரும், வருமானம் என்றால் ரொக்க கணக்கு பற்று வைக்கணும். அப்போ ரொக்க கணக்கு பற்று. இதன் மூலமா நமக்கு வருமானம் வருது, மனோகர் மூலமாக. அப்போ மனோகர் முதல் கணக்கு வரவு அப்படின்னு எழுதிட்டு தொகை காலத்துல பற்று பக்கத்துல 60,000, வரவு காலத்துல 60,000 போட்டுக்கோங்க. போட்டுட்டு கீழே ஒரு விளக்க குறிப்பு எழுதுருங்க. மனோகர் வியாபாரம் தொடங்க கொண்டு வந்த ரொக்கம்.
சரியாமா? இதுதான் முதல் வணிக நடவடிக்கைக்கான குறிப்பேட்டு பதிவு. அடுத்த வணிக நடவடிக்கை என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 2018 மார்ச் 2ஆம் தேதி ரொக்கத்திற்கு அறைகலன் வாங்கியது. ரொக்கத்திற்கு அறைகலன் வாங்கும் பொழுது வியாபார நிறுவனத்திற்கு வருமானமா செலவான்னு பாத்தீங்கன்னா ஒரு வகையான செலவு. செலவு என்றால் என்ன சொல்லியிருக்கேன்? ரொக்க கணக்க வரவு வைக்கணும். அப்போ ரொக்க கணக்க வரவு வச்சிருங்க. அப்ப எந்த கணக்கு பற்று வைக்கணும்? இதன் மூலமா செலவு ஏற்படுது, அறைகலன் வாங்குவதன் மூலமாக செலவு ஏற்படுது. அப்போ அறைகலன் கணக்கு பற்று. அப்போ இதற்கான குறிப்பேட்டு பதிவு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அறைகலன் கணக்கு பற்று ரொக்க கணக்கு வரவு அப்படின்னு எழுதி அதற்கு கீழே ஒரு விளக்க குறிப்பு எழுதிருங்க. ரொக்கத்திற்கு அறைகலன் வாங்கியது. அடுத்தது தொகை பத்தியில பற்று பக்கத்துல ஒரு 10,000, வரவு பக்கத்துல ஒரு 10,000. சரியாம? அடுத்த வணிக நடவடிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா ரொக்கத்திற்கு சரக்கு வாங்கியது. சரக்கு வாங்கும் பொழுது நிறுவனத்திற்கு ஒரு வகையான செலவு. செலவு ஏற்படும் பொழுது ரொக்க கணக்கை என்ன செஞ்சிடணும்? வரவு வச்சிடணும். அப்ப எந்த கணக்கு பற்று வைக்கணும்? எதன் மூலமாக நமக்கு செலவு ஏற்படுது அப்படின்னா சரக்கு வாங்குறது. சரக்கு வாங்குறதுன்னா அக்கௌண்டிங் டேர்ம்ஸ்ல என்னது? கணக்கியல் வார்த்தை வந்து கொள்முதல். அப்போ கொள்முதல் கணக்கு பற்று ரொக்க கணக்கு வரவு அப்படின்னு எழுதி அதற்கு கீழே ஒரு விளக்க குறிப்பு எழுதிருங்க. என்னது? ரொக்கத்திற்கு சரக்கு வாங்கியது அப்படின்னு எழுதி தொகை காலத்துல பற்று பக்கம் 25,000, வரவு பக்கம் 25,000 என்பதை சரியான முறையில் எடுத்து எழுத வேண்டியதுதான். அடுத்த வணிக நடவடிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா கமலேஷிடமிருந்து கடனுக்கு சரக்கு வாங்கியது. நல்லா கவனிச்சுக்கோங்க, இது ஒரு வகையான கடன் நடவடிக்கை. இந்த கடன் நடவடிக்கை அப்படின்றது வந்து நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்கு ஒரு நபரோட பெயர் கண்டிப்பாக இருக்கும். அப்போ ஒரு நபரோட பெயர் அங்க இருக்கு அப்படின்னா அது வந்து இது கடன் சார்ந்த வணிக நடவடிக்கை. அப்போ ஒரு நபரோட பெயர் இருக்கு அப்படின்னா அது எந்த கணக்கின் கீழே வரும்? ஆள்சார் கணக்கின் கீழே வந்துடும். அப்ப ஆள்சார் கணக்குக்கு என்ன வந்து பொன்னான விதி? பெறுபவர் கணக்கை பற்றுவை, தருபவர் கணக்கை வரவுவாய். இங்க கமலேஷ் பெறுபவரா தருபவரா? தருபவர். தருபவர் கணக்கு என்ன செய்யணும்? வரவு வைக்கணும். அப்ப கமலேஷ் கணக்கு வரவு. அப்ப எதை பற்று வைக்கணும்? அவர் எதை நமக்கு தராரு? சரக்கு தராரு. சரக்குன்னு கொள்முதல். அப்போ கொள்முதல் கணக்கு பற்று கமலேஷ் கணக்கு வரவு அப்படின்னு எழுதி கீழே அதற்கான விளக்க குறிப்போ கமலேஷிடமிருந்து சரக்கு வாங்கியது அப்படின்றத வந்து எழுதிருங்க. தொகை காலத்துல பற்று பக்கம் ஒரு 15,000, வரவு பக்கம் ஒரு 15,000. ஒவ்வொரு வணிக நடவடிக்கைக்கும் நாள் காலத்துல வந்து அது என்னன்னைக்கு நடந்ததோ அந்த டேட்டை வந்து கரெக்டா எழுதிருங்க. இந்த வணிக நடவடிக்கை 2018 மார்ச் 6ஆம் தேதி நடைபெற்றது. அதனால நாள் பத்தியில வந்து 2018 மார்ச் 6 அப்படின்றத வந்து நம்ம பதிவு செஞ்சிருக்கோம். அடுத்த வணிக நடவடிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா ரொக்கத்திற்கு சரக்கு விற்பனை செய்தது. நல்லா கவனிச்சுக்கோங்கம்மா. நீங்க வந்து ரொக்கத்திற்கு சரக்குகளை விற்பனை செய்யும் பொழுது இது என்ன நடவடிக்கை? ரொக்கம் சார்ந்த நடவடிக்கை. அப்போ இது நமக்கு வருமானமா செலவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பொருளை விற்கும் பொழுது என்னது? வியாபார நிறுவனத்திற்கு வருமானம். வருமானம் என்றால் என்ன சொல்லியிருக்கேன்? ரொக்க கணக்க வரவு செஞ்சிடணும். அப்போ ரொக்க கணக்கு வரவு. அப்ப எந்த கணக்கு பற்று வைக்கணும்? எதன் மூலமா நமக்கு வருமானம் வருது? விற்பனை மூலமாக வருமானம் வருது. அப்போ விற்பனை கணக்கு பற்று. அப்போ இதற்கான குறிப்பேட்டு பதிவு என்ன? விற்பனை கணக்கு பற்று ரொக்க கணக்கு வரவு. கீழே விளக்க குறிப்புல ரொக்கத்திற்கு சரக்கு விற்றது அப்படின்னு எழுதி தொகை காலத்துல அதற்கான தொகை ரூபாய் 28,000 பற்று பகுதியிலும் எழுதிருங்க, வரவு பகுதியிலும் எழுதிருங்க. அடுத்த வணிக நடவடிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா 10ஆம் தேதி ஹரிக்கு கடனுக்கு சரக்கு விற்பனை செய்தது. இது என்ன வணிக நடவடிக்கை? ரொக்க நடவடிக்கை இல்ல, கடன் நடவடிக்கை. கடன் நடவடிக்கைனா கண்டிப்பா அங்க நபரோட பெயர் இருக்கும். பெயர் இருந்தால் அது ஆள்சார் கணக்கு. ஆள்சார் கணக்கின்படி பெறுபவர் கணக்கை பற்றுவை, தருபவர் கணக்கை வரவுவை. இங்க ஹரி என்பவர் யாரு? சரக்கை பெறுபவரா தருபவரா? பெறுபவர். அப்போ பெறுபவர் கணக்கு என்ன செய்யணும்? பற்று வைக்கணும். அப்ப ஹரி கணக்கு பற்று. அப்ப எதை வர வைக்கணும்?
அவர் எது பெறுதாரு? சரக்கை பெறுதாரு. சரக்கை நம்ம அவருக்கு என்ன செஞ்சிருக்கோம்? வித்திருக்கோம். சரக்கை வாங்கினால் கொள்முதல்னு போடலாம். இப்ப நம்ம சரக்கை என்ன செஞ்சிருக்கோம்? வித்திருக்கோம். அப்ப விற்பனை கணக்கு வரவு. அப்ப இதற்கான குறிப்பீடு என்னது? ஹரி கணக்கு பற்று, விற்பனை கணக்கு வரவு. விளக்க குறிப்புல ஹரிக்கு சரக்கு விற்றது அப்படின்னு எழுதி தொகை காலத்துல அதற்கான தொகை ரூபாய் 10,000 பற்று பக்கமும் வரவு பக்கமும் எடுத்து எழுதிட வேண்டியதுதான். அடுத்த வணிக நடவடிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா, கமலேஷிற்கு செலுத்திய ரொக்கம். கமலேஷ் என்னது? ஆள்சார் கணக்கு. கமலேஷிற்கு செலுத்திய ரொக்கம் அப்படின்னா 2 வழிமுறைகள்ல எடுக்கலாம். ஒன்னு ரொக்கத்தை பேஸ் பண்ணியும் செய்யலாம், அல்லது ஆள்சார் கணக்கை பேஸ் பண்ணியும் செய்யலாம். நம்ம இங்க என்ன செய்யலாம்? கமலேஷ் வந்துட்டாரு. அப்ப என்ன செய்யணும்? நம்ம ஆள்சாரை பேஸ் பண்ணி எடுப்போம். கமலேஷிற்கு ரொக்கம் செலுத்தியது அப்படின்னா கமலேஷ் பெறுபவரா தருபவரா? பெறுபவர். அப்ப பெறுபவர் கணக்கு என்ன செய்யணும்? பற்று செய்ய வேண்டும். அப்போ கமலேஷ் கணக்கு பற்று. எதை பெறுதாரு? ரொக்கத்தை பெறுதாரு. அப்போ ரொக்க கணக்கு வரவு. இது ஆள்சார் கணக்கு பேஸ் பண்ணி செய்யும் பொழுது. இப்போ ரொக்க கணக்கு பேஸ் பண்ணி செய்யறோம். இப்போ ரொக்க கணக்கு பேஸ் பண்ணி செய்யும் பொழுது கமலேஷிற்கு ரொக்கம் செலுத்தும் போது நமக்கு என்னது? செலவு. செலவுனா என்ன சொல்லியிருக்கேன்? ரொக்க கணக்க வரவு வைக்க சொல்லியிருக்கேன். ரொக்க கணக்கு வரவு வச்சிருக்கோம். எதுக்காக நமக்கு செலவு ஏற்படுது? கமலேஷுக்கு கொடுக்கறதுனால செலவு ஏற்படுது. அப்ப கமலேஷ் கணக்கு வரவு. இப்படியும் செய்யலாம். அதாவது ரொக்க கணக்கு பேஸ் பண்ணி செய்யலாம், ஆள்சார் கணக்கு பேஸ் பண்ணி செய்யலாம். எப்படி செஞ்சாலும் அதற்கான குறிப்பீட்டு பதிவு இதுதான் வரும். கமலேஷ் கணக்கு பற்று, ரொக்க கணக்கு வரவு அப்படின்னு எழுதி அதற்கு கீழே விளக்க குறிப்போ கமலேஷிற்கு செலுத்திய ரொக்கம் அப்படின்றத எழுதிட்டு தொகை காலத்துல அதற்கான தொகை ரூபாய் 12,000 பற்று பக்கமும் வரவு பக்கமும் சரியான முறையில் எடுத்து எழுத வேண்டும். 18ஆம் தேதி என்ன நடவடிக்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாடகை செலுத்தியது ரூபாய் 500. வாடகை செலுத்தினா நமக்கு என்னது? வருமானமா செலவா? செலவு. செலவு என்றால் ரொக்கத்தை என்ன செய்யணும்? வரவு செய்ய வேண்டும். ரொக்க கணக்கு வரவு. எதனால நமக்கு செலவு ஏற்படுது? வாடகை கொடுத்ததுனால செலவு ஏற்படுது. அப்ப வாடகை கணக்கு பற்று. சரியாமா? அப்ப இதுக்கான சரியான குறிப்பீட்டு பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, வாடகை கணக்கு பற்று, ரொக்க கணக்கு வரவு. கீழே விளக்க குறிப்பு வாடகை செலுத்தியது அப்படின்னு எழுதிருங்க. தொகை காலத்துல பற்று பக்கமும் வரவு பக்கமும் அதற்கான தொகை ரூபாய் 500 என்பதை எடுத்து எழுத வேண்டியதுதான். 25ஆம் தேதி என்ன வணிக நடவடிக்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹரியிடமிருந்து பெற்ற ரொக்கம் ரூபாய் 8,000. நல்ல கவனிங்க. இதுவும் அப்படிதான். ஆள்சார் கணக்கை பேஸ் பண்ணி செய்யலாம், ரொக்கத்தை பேஸ் பண்ணி செய்யலாம். இது நம்ம என்னது? ரொக்கத்தை பேஸ் பண்ணி செய்வோம். பெற்ற ரொக்கம் அப்படின்னா என்னது? நமது வியாபாரத்திற்கு ஒரு வருமானம். வருமானம் என்றால் ரொக்க கணக்கு பற்று செய்யணுமா வரவு செய்யணுமா? பற்று செய்யணும். அப்போ ரொக்க கணக்கு பற்று. எதன் மூலமா நமக்கு வருமானம் வருது? ஹரி பைசா தரான். அப்ப ஹரி மூலமா பணம் வருது. அப்ப ஹரி கணக்கு வரவு. அப்போ இதற்கான சரியான குறிப்பீட்டு பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, ரொக்க கணக்கு பற்று, ஹரி கணக்கு வரவு. அதற்கான தொகை ரூபாய் 8,000. கீழே விளக்க குறிப்புல ஹரியிடமிருந்து பெற்ற ரொக்கம் அப்படின்றத எடுத்து எழுத வேண்டியதுதான். அடுத்த வணிக நடவடிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா, மார்ச் 28 சொந்த பயன்பாட்டிற்காக பணம் எடுத்தது ரூபாய் 4,000. நல்லா கவனிச்சுக்கோங்க. சொந்த பயன்பாட்டுக்காக பணம் எடுக்கிறோம், நமக்கு வருமானம் தான் அப்படின்னு நினைக்க கூடாது. நம்ம இப்போ யாருக்கு தான் குறிப்பீட்டு பதிவு தயார் செய்யறோம்? வணிகத்திற்கு தான் குறிப்பீட்டு பதிவு தயார் செய்யறோம். அப்போ வணிகத்தில இருந்து பணம் எடுக்கும் பொழுது வணிகத்திற்கு அது என்னது? ஒரு வகையான செலவு. அப்ப செலவு நினைச்சு ரொக்கத்தை வரவு செய்யணும். ரொக்க கணக்கு வரவு. அப்ப எதை பற்று செய்யணும்? வியாபாரத்துல இருந்து நம்ம சரக்குகளையோ அல்லது ரொக்கத்தையோ எடுத்தோம்னா அதற்கு என்ன பெயர் அப்படின்னா எடுப்பு. அப்ப எடுப்பு கணக்கு என்ன செய்யணும்? நம்ம பற்று செய்ய வேண்டும். அப்ப இதற்கான குறிப்பீட்டு பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, எடுப்பு கணக்கு பற்று, ரொக்க கணக்கு வரவு. கீழே அதற்கான விளக்க குறிப்பு சொந்த பயன்பாட்டிற்காக பணம் எடுத்தது அப்படின்னு எழுதிருங்க. எழுதிட்டு பற்று பக்கமும் வரவு பக்கமும் அதற்கான தொகை ரூபாய் 4,000 எடுத்து எழுத வேண்டும். இதுதான் திரு மனோகர் அவர்களோட எனது குறிப்பேட்டு பதிவு.
இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதுவரைக்கும் போட்ட திரு மனோகர் அவர்களோட குறிப்பேட்டு பதிவோட மொத்த உள்ளடக்கம். இது நமக்கு ஸ்பேஸ் காணாது அப்படின்றதுனால நம்ம சில விளக்க குறிப்பு வந்து போடலாம். சரியா மேம்? அதனால நீ இதை வந்து ரெஃபர் பண்ணிக்கோ. ஓகே, தேங்க்யூ.